நேத்து மாமல்லபுரத்துல டிவிகே கட்சியோட மாநில மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்துல ஆதவ அர்ஜுனா அவர்கள் பாத்தீங்கன்னா மிக கடுமையாக திமுகவையும் கூட்டணி கட்சிகளையும் விமர்சிச்சிருந்தாரு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அவருடைய அரசியல் குரு திருமாவை பாத்தீங்கன்னா திமுகவுடைய அடியாளு அப்படின்னு சொல்லி கடுமையான ஒரு வார்த்தை சொற்களை அந்த இடத்துல அவரு உபயோகிச்சாரு. அது மட்டும் இல்லாம ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா நேற்றைய முன்தினம் சட்டசபையில பாத்தீங்கன்னா நான் 1734 நாட்கள் நான் ஆட்சி செஞ்சேன், அப்ப பல சாதனைகளை பண்ணன்னு சொல்லி அவருடைய தோல்வியை அவரே தன்னை பெருமிதமா தட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். அதற்கு அவர் என்ன சொல்றாரு ஆதவ அர்ஜுனா, நீங்கள் செய்த சாதனைகள் என்னன்னா உங்க குடும்பத்துக்காக சேர்த்த சொத்தும் உங்கள் மகனை துணை முதல்வர் ஆக்கியதும் தான். அதோடு இல்லாம ஆசிரியர்களை சம வேலைக்கு சம ஊதியம் கொடுங்க அப்படின்ற போராட்டத்தை தடுத்து நிறுத்தி காவலர்களை வச்சு அச்சுறுத்தியதும், துப்புரவு தொழிலாளர்களை பாத்தீங்கன்னா கழிவு நீர்ல இறக்குனதும், இந்த மாதிரி பல கட்டமா கடுமையான வார்த்தைகளால நேத்து விமர்சனத்தோட மட்டும் இல்லாம டிவிகேக்கு என்ன கொள்கை இருக்குன்னு கேக்குறாங்க. டிவிகே கொள்கையை பத்தி உங்களுக்கு தெரியுமா? உங்க கட்சியில இருக்கிற செந்தில் பாலாஜி அவர்களை கூப்பிட்டு அம்பேத்கரை பத்தி ஒரு 10 நிமிஷம் பேச சொல்லுங்க, KN நேரு வச்சு பெரியார பத்தி ஒரு 10 நிமிஷம் பேச சொல்லுங்க, இவங்களுக்கு பேச தெரியாது அப்படின்னு சொல்லி மிக கடுமையான ஒரு விமர்சனத்தை வச்சாரு. பட் என்னோட ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா HKS வாய்ஸ் நேயர்கள் சார்பா ஆதவ் அர்ஜுன் அவர்களுக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். தலைவர்களை கடுமையான வார்த்தைகளை பேசாம மரியாதை குறைவான வார்த்தைகளையும் உபயோகிக்காம கொஞ்சம் பார்த்து பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க கேட்டுக்கிறோம்.